அல்லாஹ் மாற்றமடையவோ தேவை காணவோ மாட்டான். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல படைத்திருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றமடையக்கூடியவை. மனிதர்களை எடுத்துக்கொண்டால் மனிதர்கள் மாற்றமடைகின்றார்கள். மரங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த மரங்கள் மாற்றமடைகின்றன. பறவைகள் எடுத்துக்கொண்டால் பறவைகள் மாற்றமடைகின்றன. மிருகங்களை எடுத்துக்கொண்டால் மிருகங்கள் மாற்றமடைகின்றன. இவ்வாறு அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றமடைகின்றன. வானங்களை படைத்தவன் அல்லாஹ், அர்ஷை படைத்தவன் அல்லாஹ், 6 திசைகள் மேல் கீழ் வலது இடது முன் பின் என்ற 6 திசைகளை படைத்தவனும் அல்லாஹ். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் படைத்தவன் அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடங்களை, காலங்களை, அர்ஷை, குர்ஸை, வானங்களை படைப்பதற்கு முன்னால அல்லாஹ் வானமின்றி, அர்ஷின்றி, குர்ஸின்றி, எந்த திசையும் இன்றி அல்லாஹ் உள்ளான். இவைகளை படைத்ததன் பின்னரும் அல்லாஹ் வானத்தின் பால் தேவை காணாதவனாக, அர்ஷின் பால் தேவை காணாதவனாக, பூமியின் பால் தேவை காணாதவனாக, பிரபஞ்சத்தில் வேற எந்த இடத்தின் பக்கமும் எந்த தேவையும் காணாதவனாகவே இருக்கின்றான். நிலை மாறுதல், தேவை காணுதல் ஆகிய 2 பண்புகளும் படைப்புகளின் பண்புகளாகும். படைப்பாளனாகிய அல்லாஹ் நிலை மாறவோ தேவை காணவோ மாட்டான். எனவே முஃமின்களுடைய நம்பிக்கை, அல்லாஹ் இடங்களை விட்டும் பரிசுத்தமானவன், திசைகளை விட்டும் பரிசுத்தமானவன். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தூய்மையான நம்பிக்கையில் நம் அனைவரையும் வாழச் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.